ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி அப்பர் சைட் பிரேக் அவுட் எடுக்கும்னு எதிர்பார்த்தது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன செல்லிங்கோட இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. அந்த செல்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25,480 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுசனோ நாஸ்டாக் அப்படிங்கிற ரெண்டு மார்க்கெட்டுமே வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்ன சைன் அப்படின்னா, மறுபடியும் நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அப்படி கேப் அப் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 25,480 தான். அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 25,640 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட், மைனர் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,800 வரைக்குமே நிஃப்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான நிஃப்டி லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அதே தான். ஸோ அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பிரேக் அவுட் எடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கே நான் எதிர்பார்த்தேன் பிரேக் அவுட் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் பிரேக் அவுட் எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எடுப்பாங்க அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போதைக்கு 57,312 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு பிரேக் அவுட் எடுக்கலை, திரும்ப கீழே வருது அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் லெவல் வந்து 57,050 தான் சப்போர்ட் லெவல். ஸோ ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது, ரிலையன்ஸ் வந்து மார்னிங் நல்லா பிரேக் அவுட் எடுக்கிற மாதிரி தான் இருந்தான் அவனுமே. ஸோ நாளைக்கு வந்து 1532 தான் ரெசிஸ்டன்ட். 1500 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கேப் அப் ஆகி திரும்ப ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ கீழே வருது அப்படின்னா 1460 வரைக்கும் கூட ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே தான் இன்னும் இருக்கான். ஸோ அது ஒரு குட் சைன் தான். என்னதான் இன்னைக்கு செல்லாக இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படி ஆகி திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவில் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா திரும்ப நல்ல ஹை போகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஹெவி வெயிட்ஸாக இருக்கட்டும், பேங்கிங் இண்டெக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் திரும்புறதுக்கான ஒரு சைனில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.